கோடைக்காலம் வந்தாலும் சரி, வார விடுமுறை அல்லது தொடர் விடுமுறை வந்தாலும் சரி, பெரும்பாலான தமிழக மக்களின் பெரிய விருப்பமாக இருப்பது மலைவாசஸ்தலங்களான உதகமண்டலம், கொடைக்கானல், ஏற்காடு போன்றவைதான். அத்தகைய மலைவாசஸ்தலங்களின் தனிச்சிறப்பே அங்குள்ள தாவரவியல் பூங்காக்களை அலங்கரிக்கும் விதவிதமான பூக்கள்தான் என்று சொன்னால் மிகையாகாது. அத்தகைய தனிச்சிறப்பும் கொள்ளை அழகும் திரளும் வாசனையும் மிக்க மலர்களை சென்னைக்கே கொண்டு வந்து அலங்கரித்துள்ளது தோட்டக்கலைத்துறை. ஆம், சென்னையின் இதயப்பகுதி என்று சொல்லப்படும் ஜெமினி மேம்பாலத்திற்கு அருகே அழகே உருவாக அமைந்துள்ள செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. எழில்மிகு வண்ணங்களுடன் இதயத்தை கொள்ளை கொள்ளும் அளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சென்னை மலர் கண்காட்சியானது 11ஆம் தேதி முதல் அடுத்த 10 நாட்களுக்கு நடைபெறுகிறது. தினசரி காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் பார்வையிட்டு பொழுதை கழிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பூங்காவில் ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி, வாடாமல்லி, கனகாம்பரம், டிசம்பர் பூ, சங்கு புஷ்பம், சூரியகாந்தி ஆகியவற்றோடு லில்லி, டெய்சி, டயாந்தஸ், சினியா, டொரினியா, பால்சம் காஸ்மோஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு மலர்களும் இடம்பெற்று காண்போர் கண்களை கவர்கின்றன. லட்சத்திற்கும் அதிகமான பூக்கள் படையெடுத்து வண்ணமலர் படுக்கையாகவும் படகு, கடிகாரம், கார், வண்ணத்து பூச்சி போன்றவற்றின் வடிவங்களாகவும் கண்காட்சியில் வசீகரிக்கின்றன. நாங்கள் சிவகாசி இங்கே அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்தப்போ சொன்னாங்க இந்த மாதிரி செம்மொழி பூங்கா மலர் கண்காட்சி வச்சுருக்காங்கன்னு. அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். சப்போஸ் இந்த மாதிரிலாம் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாலலாம் இதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ தான் சென்னையில் இதெல்லாம் பார்க்கும். நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. பசங்களோட தான் வந்தோம், எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தோம், நல்லா இருக்குது. பூவெல்லாம் இவ்வளோ பூவெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்போ தான் பார்க்குறோம், நல்லா இருக்குது எங்களுக்கு. கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சில்னஸாக இருக்கிறதுனால பசங்க இந்த இது இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை கவரும் வகையில் அன்னப்பறவை, பட்டாம்பூச்சி, யானை உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களிலும் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, ஓசூர், ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் கொண்டு வரப்பட்டு மக்கள் மனதையும் தாவரவியல் ஆர்வலர்களையும் அசரடிக்கிறது. மலர் கண்காட்சியை காண வரும் பெரியவர்களுக்கு கட்டணமாக 150 ரூபாயும், சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வீடியோ, போட்டோ, கேமரா கொண்டு செல்பவர்களுக்கு 500 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மலர் கண்காட்சி நடைபெறும் நாள்களில் மாலை வேளையில் பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. தோட்டக்கலைத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே மக்களுடைய பார்வைக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மலர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறும். இது ஊட்டிக்கு சென்று சென்னை வாசிகள்லாம் ஊட்டிக்கு சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஊட்டியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும். அங்கே செல்ல முடியாதவர்கள் இங்கே 12 லட்சம் மலர் செடிகளை கொண்ட கண்காட்சி இங்கே நல்ல அரங்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் இது போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படும். வாகன நிறுத்த வசதிக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் அதற்கான கட்டணத்துடன் செம்மொழி பூங்காவில் செய்யப்பட்டுள்ளன. மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. நாங்கள் போரூர்லேருந்து வரோம், ஐயப்பந்தாங்கல்லேருந்து. சென்னையில் ஃபஸ்ட் டைம் ஃப்ளவர் ஷோ நல்லா பார்க்கறதுக்கு ஈகராக வந்திருக்கோம். இங்கே எல்லாமே லைக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியுது, பசங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. வெயிலும் அவ்வளோவா தெரியல, அந்த மாதிரி ஒரு கூலான கிளைமேட்டில் இருக்க மாதிரி இருக்குது. லைக் வி ஆர் ஸ்பெண்டிங் டைம் இன் ஊட்டி அண்ட் கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் சென்னையில் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உணவு விற்பனைக்கான கடைகளும் உழவர் உற்பத்தியில் உருவான தேன், ஜாம், ஜெல்லி உள்ளிட்ட சுவையான பொருட்களும் இடம் பிடித்துள்ளன. மலைவாச ஸ்தலங்கள், கடற்கரை, மால்கள், திரையரங்குகள் என்று பொழுதுபோக்கி வரும் பெருநகர சென்னை வாசிகளின் தற்கால மாற்று பொழுதுபோக்கான இந்த மலர் கண்காட்சி வடிகாலாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை.
மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் நந்தினி.